ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீட்டிலே டொமேட்டோ பாத் எப்படி செய்யறது, வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும், தாறுமாறா இருக்கும். இப்போ வாங்க, அது தேவையான பொருட்கள். டொமேட்டோ பாத்துக்கு காஷ்மீரி சில்லி இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். நான் வந்து 1.5 kg அரிசிக்கு நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இல்லை ஒரு 20-25 இருக்கும். அப்புறமா நார்மல் காஞ்ச மிளகாய் குண்டூருன்னு வாங்கும். இது வந்து ஒரு 10-12 வச்சுருக்கேன் காரத்து தகுந்த மாதிரி. தனியா ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். அப்புறமா மராட்டி மொக்கு, அதுக்கப்புறமா அன்னாசி பூ கொஞ்சம் கொஞ்சம் போதும், லவங்கம், பட்டை, சோம்பு, பூண்டு, இஞ்சி. இருங்க, பூண்டு வந்து சும்மா ஒரு 2 போட்டேன். ஏன்னா 1.5 kg அரிசி போடுறதுனால இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன். இஞ்சி சும்மா ஒரு 2 துண்டு இந்த போட்டால் போதும். அப்புறம் தேங்காய் வந்து அரை முடி அரைஞ்சி வச்சுருக்கேன். பட்டாணி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ அரிசி வந்து 1.5 kg அரிசி நான் பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற போட்டுடுவேன். நான் இதில் இப்போ தண்ணி அழுந்துக்கிறதுக்கு இந்த பாத்திரம் வச்சுருக்கேன். நான் 1.5 kg அரிசி இதில் போட்டிருக்கேன். நான் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வறுக்க போகிறேன் நான் எண்ணெயில். பாருங்க, நான் இதுக்கு வதக்கிக்கிற எல்லாமே அதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாருங்க, நான் அதுக்கு ஃபஸ்ட்டு தனியா சேர்த்துக்கிறேன். தனியா, மல்லி, விதை. அப்புறமா அது கூடவே இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மேலே நல்லா அப்படி பொரியணும். பொரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட் ஆகும், இல்லைன்னா திரியாக இருக்கும். தக்காளி சாதம்னா சாதாரணமாக தக்காளி சாதம் இல்லை, இது வேற லெவலில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இது. அதனால நீங்களும் மறக்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி மறக்கல, தாறுமாறா இருக்கும். அது சாப்பிடும்போது நீங்க இன்னும் சூடாக சாப்பிடணும்னு தோணும். ஆமாம், இது கூட ஒரு சட்னி, தேங்காய் சட்னி சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா நறுக்கி வச்சு இந்த தேங்காய் நான் இப்போ இது கூடவே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சும்மா ஒரு வதக்கி போட்டு எடுத்துக்கலாம். எல்லாமே எவ்வளோ நேரம் வதக்கணுமா? அந்த மனம் வர வரைக்கும் வதக்கணும். மக்களே, மனம் வர வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் மிக்சர் ஜாரில் ஃபைன் பேஸ்ட் டீட்டெயிலாக பதிவு பண்ணுறேன். அதனால க்ளீனாக கேட்டுக்கோங்க. பாருங்க மக்களே, ஒரு நல்ல ப்ரௌனாக ரெடி ஆகிடுச்சு வதக்கி. இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1.5 kg அரிசிக்கு இவ்வளோ வெங்காயம். இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட். பாருங்கள், இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கினா அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக தாளிக்கிறதுக்கு நம்ம கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி ரெடி. எல்லாம் இந்த மாதிரி ஷேப்பில் சாப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது கடுகு. பாருங்கள், இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா பொரியணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பொரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பாருங்கள், அதுக்குள்ளே லைட்டு பிங்க் ஆயிடுச்சு. வதங்கி இந்த ஸ்டேஜில் நான் பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். தக்காளி இது கூடவே சேர்த்துக்கிறேன். வதங்கும். தக்காளி போட்டு நல்லா வதங்கினோடனே அடுத்தது என்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் வெல்லம் நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம், மசாலா பேஸ்ட்டு. இப்போ இது நல்லா குக் ஆகி ஆயில் மேலே வரணும் மக்களே. அந்த வாசனை எல்லாம் உங்களுக்கு போகணும். நல்லா வதங்கணும். மசாலா நல்லா சூப்பராக குக் ஆகணும். நம்ம டொமேட்டோ பாத் எப்படி இருக்கு பாருங்க. பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க.
கேட்க மாட்டேன்னுக்கிறீங்கோ. டொமேட்டோ ரைஸ்க்கு இப்படி குக் ஆகணும். ஆயில் நல்லா எண்ணெய் திரிஞ்சு மேலே வரணும். அதுக்கப்புறமா நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணுறேன். இது எவ்வளோ மசாலா குக் ஆகுதோ உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு. ஆசனப்பே சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. நலந்த இல்லையா அந்த கிண்ணம் ஃபுல்லாக தண்ணி. இதில் கொஞ்சம் தண்ணி வந்து இந்த மசாலாக்கோசரம் சேர்த்துக்கினேன் நான். மசாலா வேஸ்ட் பண்ணாமல் தண்ணி க்ளீனாக அதை ஊற்றி அதில் இருக்கிற மசாலாலாம் எடுத்து ஊற்றணும் மக்களே. எதுக்கு வேஸ்ட் பண்ணோம், அதனால இது கூட சேர்த்துட்டு அந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ ஊற்றணுமா தண்ணி? இப்போ இந்த கிண்ணத்தில் நான் 1.5 ஊற்றுறேன். பாருங்க மக்களே, அதே இதில் 1.5 kg அரிசி இருந்துச்சு. ஃபுல்லாக மேலே வைக்கணுச்சு. உங்களுக்கு அது ஃபோட்டோ ஒன்றா சைடில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கிண்ணம், இட் இஸ் நாட் கப்பு, கிண்ணம். கிண்ணம் இந்த பாருங்க, இந்த மாதிரி கிண்ணத்தில் 1.5 ஊற்றிருக்கேன். அப்போ இது கொச்ச அப்புறமா நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு அதுக்குன்னு போயிடாதீங்க. என்றைக்கும் ரிசல்ட்டை பார்க்கணும்ல, நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய டெஸ்ட்டுக்கு நம்ம நடுவில் கூட என்ன ஒன்றுமா ஆட் பண்ணலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என்றைக்கும் பாருங்கள். அப்படியே பிடிச்சிருந்தா எங்கள் ரெசிபி அப்படியே ஒரு லைக் பட்டன் லைக் பண்ணுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதாவது இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி ஒன்றுண்ணா. கூடிய சீக்கிரம் நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். நல்லா தண்ணி கொச்சாச்சு, மசாலாலாம் ரெடியாகி தண்ணி கொச்சிச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் நம்ம என்னம்மா மீடியம் ஃப்ளேமா இல்லை ஹையில் வச்சு கொதி வந்து ஒரு இமீடியட்டாக ஸ்லோ பண்ணிடுங்க. அதுக்குன்னு ஃபுல் ஹையில் வச்சு தீ விட்றாதீங்க. கொதி வந்து ரைஸ் கொஞ்சம் ஹாஃப் பாயில் ஆகிருக்கும். அந்த மாதிரி டைமில் ஃபுல் ஸ்லோ பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் நம்ம சாதம் வேறு லெவலில் ரெடி. நம்மளோட டொமேட்டோ பாத் வேறு லெவலில் ரெடி. நம்மளோட டொமேட்டோ பாத் வேறு லெவலில் ஏய் கிண்டல் பண்ணாதம்மா, அப்புறம் நீயும் அதே மாதிரி அனுபவிக்குவோமா. நம்ம டொமேட்டோ பாத் வேற லெவலில் நம்ம டொமேட்டோ பாத் வேற லெவலில் ரெடி. நான் கரெக்டாக சொல்லிட்டேன். சூப்பராக வேற லெவலில் நம்ம டொமேட்டோ பாத் ரெடி ஆயிடுச்சு மக்களே. நீங்களும் மறக்காம இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாருங்க மக்களே, சூப்பராக சுட சுட நம்மளோட டொமேட்டோ பாத் எங்களோட கை சுடு சுடு. பாருங்க, சூப்பராக நல்லா தலைன்னு நம்மளோட டொமேட்டோ பாத் ரெடி. வேற லெவல். டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இது கூட நீங்கள் இன்னொரு சட்னி, ஒற்றைக்கடலை சட்னி. ஆஹா, சரி மக்களே, எனக்கு பசிக்குது. பாய். நம்ம இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.